குட் மார்னிங் எவ்ரிவன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 11 ஜூலை 2026 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே. ஸோ ஹெட்லைன்ஸ் இன்னைக்கு பெருசாக இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக நியூஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நியூஸஸும் கம்மி தான் ஆக்சுவலாக. சரிங்களா? ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு 19 கோடி சுற்றுலா பயணிகள் வருகை, திருச்சி முதலிடம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு துறை சார்ந்த ஒரு இதுவாக பார்க்குறோம். சரிங்களா? சுற்றுலாத்துறை அப்படின்னும் போது தமிழகம் வந்து ஒரு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போது அதாவது கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷம் ஓகே நிகழாண்டில் ஜனவரி முதல் இந்த மே வரைக்கும் ஓகே ஒரு கணக்கீடு எடுத்திருக்காங்க ஒரு 5 மந்த்ஸ்க்கு. சரிங்களா? அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 19.6 கோடி உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18.94 கோடி பேர் வந்து உள்நாட்டு சுற்றுலா பயணிகள். அதாவது 19 கோடியில் 18 கோடி உள்நாட்டு இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்க, 1 கோடி பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து சுற்றுலா பயணிகளாக இருக்கிறவங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வெளிநாட்டு பயணிகள் 11.32 பேர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாகவும் பதிவாகியுள்ளனர். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்து முதலிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக திருச்சி திருச்சியில் தான் வந்து சுற்றுலா பயணிகள் வருகை தரணும். திருச்சியை வந்து ஒரு சுற்றுலா இதுவாக வந்து பார்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இடங்களில் பார்த்தீங்கன்னா கோவையில், ராமநாதபுரம், தூத்துக்குடி, மதுரை ஆகிய மாவட்டங்கள் வந்து படிப்படியாக இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் கேட்க மாட்டாங்க. பட் சப்போஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லிட்டு. ஓகே. சரி. அடுத்து வந்தோன்னா ஸோ இன்றைக்கி எடிட்டோரியல் வந்து இந்த கல்வி கட்டண விவரங்களை வந்து பள்ளி வந்து அவங்களுடைய அறிவு பலகையில் தெரிவிக்கணும் அப்படின்றத ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஹைகோர்ட்டு. ஸோ அதை பற்றி ஒரு அனலிசிஸ் தான். ஓகே. இது அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. ஓகே. நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு, 40 ஆண்டுகளில் முதல் முறையாக இந்திய பிரதமர் பயணம் அப்படின்னு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நம்மளுடைய மோடி அவர்கள் நம்ம பார்த்தோம். இந்தோனேஷியா முடிச்சிட்டாரு, ஆஸ்திரேலியா நேற்று முடிச்சிட்டாரு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் நியூசிலாந்துக்கு போயிருக்காரு. சரியா? நியூசிலாந்து தலைநகரம் ஆக்லாந்தில். ஓகே. இங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அகைன் இந்தியா திரும்புகிறாரு. ஓகேவா? ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து பிரதமர் அவங்க வந்து ஒரு உற்சாக வரவேற்பு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டோஃபர் லக்சன். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து மீட் பண்ணுறாரு. ஒரு மீட்டிங் நடக்குது. சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை நம்ம இதுல பார்த்த மாரி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியால என்னென்ன பார்த்தோமோ, அதே மாரி எல்லா துறைகள்லயும் ஒரு ஒரு ஒப்பந்தம் போட்டு என்னென்னன்றது சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நமக்கு நெறைய நியூஸஸ் வரும். அத பத்தி இன் டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஆ ஹைட்ரஜன் எரிபொருள ஓகே. அதாவது ஃபியூயலா ஓகே. அதாவது வாகனங்கள்ல போக்குவரத்து வாகனங்கள்ல ஆ ஹைட்ரஜன் வந்து ஒரு எரிபொருளாக வந்து யூஸ் பண்ண போறாங்க. சரிங்களா? அதான் ஃபியூச்சர் பிளானு. ஸோ அதுக்கு வந்து நாட்ல ஒரு 10 ஓகே 10 வழித்தடங்கள்ல பரிசோதனைக்கு வந்துட்டுருக்கு. அதாவது பரிசோதனைப்பட்டிருக்கிறதுனா, இப்போ ஹைட்ரஜன் ஃபியூயல் போட்ட ஒரு வண்டி எப்படிலாம் வந்து இப்போ டிஃபரெண்ட் ரோட்ஸ்ல வந்து ஓடுது அப்படின்றத வந்து நம்மளுடைய போக்குவரத்து துறை ஓகே. நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு அப்டேட்டா குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க சப்போஸ் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்குறீங்க அப்படின்னும்போது, இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல பத்தி நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸு 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு அவ்வளோவா இது இம்பார்ட்டண்ட்டா இருக்காது. பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அதே மாரி இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, இந்திய வாகனத்துறை 7வது இடத்துல வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது உலக அளவுல வாகனத்துறையோட மதிப்பு வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருந்தது. அது தற்போது வந்து முன்னேறி 3வது இடத்துக்கு சென்றிருக்கு. முன்னாடி 7வது இடத்துல இருந்தது. இப்போ 3வது இடத்துக்கு சென்றிருக்கிறதா வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதில வந்து நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்ட உலக லெவல்ல ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது தான் இலக்கா இருக்கு அப்படின்றத அந்த துறை அமைச்சர் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. சரி. அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா,
ஓகே. இங்க பார்த்தீங்கன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஜூலை 14 இந்திய வம்சாவளி விண்வெளி வீரர் பயணம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்மளுடைய இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த வீரர் அனில் மோகன் சாரி அ அ அனில் மேனன் அவர்கள் ஜூலை 14ஆம் தேதி வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் சென்டருக்கு போறாரு. ஓகே. எங்கேருந்து போறாரு? எங்கேருந்து இந்த லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஜகஸ்தானில் உள்ள பைகனூர் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து ராஸ்கோஸ்மோஸ் சோயுஸ் MS-29 அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் ஷிப். ஓகே. அதில வந்து இவர் வந்து புறப்படுறாரு. சரியா? கிட்டத்தட்ட 8 மாசம் வந்து அங்க அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஆய்வு மேற்கொள்ள போறாரு. சரியா? ஆய்வு பணிகள. அது என்ன மாரி ஆய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ அதாவது அனில் மேனன் அவர்கள் நீண்ட கால விண்வெளி பயணத்தால் ஏற்படும் உடலியல் பாதிப்புகள் மற்றும் மிகக் குறைந்த ஈர்ப்பு விசை விண்வெளி வீரர்களின் ரத்த ஓட்டத்தை எவ்வாறு பாதிக்கிறது? ஸோ அதாவது நம்ம நீண்ட நேரம் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸில வந்து பயணிச்சா நம்ம பாடியில என்னென்ன சேஞ்சஸ் வரும்? அதே மாரி நம்ம ரத்த ஓட்டத்தில என்னென்ன சேஞ்சஸ் வரும்? இல்லையா? ஸோ இந்த மாரி அவருடைய பாடிய வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? அதுக்காக தான் போறாரு. ஓகே. ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர். இவர் நெறைய ஆப்பரேஷன்ஸ்ல பங்கேற்றிருக்கார். லைக் ஆப்பரேஷன் என்டியூரிங் ஃப்ரீடம் மற்றும் எவரெஸ்ட் சிகரத்தில மலையேற்ற வீரர்களுடைய உடல்நல பராமரிப்பு அப்படின்ற பல ஆப்பரேஷன்ஸ்ல வந்து இவர் வந்து பணியாற்றியிருக்காரு. ஓகே. இவரோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆ டூப்ரவ் மற்றும் ஆ அன்னா கிகினா ஆகிய விண்வெளி வீரர்களும் கூட போறாங்க. ஓகே. மொத்தம் 3 பேர் இதில வந்து பயணிக்கிறாங்க. சரியா? என்ன நேமு, என்ன ஸ்பேஸ் ஷிப்ல போறாங்க. ஓகே. இத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் கேட்கலாம். ஏன்னா ஆல்ரெடி சுபான்ஷு சுக்லா பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. நம்ம இந்தியாவிலேருந்து போனவரு. பட் அதே மாரி வம்சாவளி ஒருத்தர் போறாருன்னும்போது, நம்ம அத பத்தியும் படிச்சுக்கணும். ஓகே. ஏன்னா ரீசென்ட்டா சுனிதா வில்லியம்ஸோட போயிட்டு வந்தாங்க இல்லையா? சரியா? ஓகே. அடுத்து வந்தோம்னா, வேற எதுவும் பெருசா செய்திகள் இல்ல. நம்ம நாளைக்கு சைத்தலாஸ்ல சந்திக்கலாம். தேங்க் யூ.